ஒரு அருமையான தமிழ் பாடல் ஒன்று. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி என்று ஐயனாரிதனர் என்கிற புலவர் புறப்பொருள் வெண்பா மாலை என்ற இலக்கண நூலில் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, இந்த தமிழ் சொற்களின், அதாவது எபிரேய சொற்களின் வேர் சொற்கள் தமிழில் இருப்பதற்கான 2 காரியங்களை குறிப்பிடுகிறேன். ஒன்று, ஆதாம் என்கிற அந்த பெயர். உலகில் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். ஆதாம் என்கிற அந்த பெயர் அந்த தாமமன் அல்லது அந்த சிவப்பு மண் என்கிற சொற்களின் திரிவுதான் என்று தமிழ் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த தாமமன் அல்லது அந்த சிவப்பு மண் என்கிற தமிழ் சொற்களின் திரிவுதான் ஆதாம் என்கிற வார்த்தை என்று சொல்கிறார்கள். மாத்திரமல்ல, இயேசு என்கிற வார்த்தை ஈ என்று ஆரம்பிக்கிறது. ஈ என்றால் கொடை, ஈதல் என்று அர்த்தம்.